என்னைக்கு இயேசு என் ஆண்டவர் ரட்சகர் என் உள்ளத்துல வாங்கன்னு சொன்னீங்களா, அந்த நிமிடமே நீங்க ஒரு பரலோக சிட்டிசன்ஷிப். உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, பிரிவிலேஜஸ் இருக்கு, உரிமைகள் இருக்கு. சுகமாவதற்கு உரிமை இருக்கிறது, செழிப்படைவதற்கு உரிமை இருக்கிறது, தீர்க்காயுசா வாழ்வதற்கும் ரைட்ஸ் இருக்கு. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாத இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவார் இருந்தார். அடிக்கிறாங்க, ஒரு வார்த்தை பேசல. எவ்வளவு தைரியம் வேணும் தெரியுமா பேசாம இருக்கிறதுக்கு. இவர் பேசினார்னா ஜீவன், இவர் பேசினார்னா நான் தான் சொல்லும் போது அப்படி விழுந்தான். அவ்வளவு பவர்ஃபுல் மேன். சொல்றாரு, நான் பிதாவின் இடத்தில் வேண்டிக் கொண்டார் 12 லேகியோனை அனுப்ப மாட்டாரான்னு கேட்கிறாரு. ஒரு லேகியனுங்கிறது 6000 படை, 12 லேகியன்னா கிட்டத்தட்ட 72,000 தேவதூதர்கள். 72,000 தேவதூதர்கள்னா ஒரு தேவதூதன் 1,25,000 பேர் காலி பண்ணுவான். அவர் ஒரு வார்த்தை பேசியிருந்தாருன்னா ஆர்மி இறங்கியிருக்கும், பரலோக ஆர்மி. அமைதியா ஒரு வார்த்தையும் பேசல. ஏன் பேசலன்னா நமக்கு சமாதானத்தை உண்டு ஃபார்மா நிற்கிறாருங்க. என் உயிரை கொடுக்கவும் அதை எடுக்க எனக்கு அதிகாரம் இருக்குங்கிறாரு. ஏன் தெரியுமா? நாம் சுகமாகணும். அப்போஸ்தலர் 22:22 வாசிப்போம். அப்போஸ்தலர் பவுல் இங்கே போதிக்கிறாரு. அதாவது எருசலேமில் போய் போதிக்கிறாரு. யூதர்கள் மத்தியில் போதிக்கும் பொழுது இந்த சுவிசேஷத்தை நான் பிரஜாதிகளுக்கு கொண்டு போனேன்னு சொன்ன உடனே அதுவரை கேட்டாங்க, 21 வரை கேட்டாங்க. 22 இந்த வார்த்தை வரைக்கும் அவனுக்கு செவி கொடுத்தார்கள். பின்பு இப்படிப்பட்டவனை பூமியிலிருந்து அகற்ற வேண்டும், இவன் உயிரோடு இருக்கிறது நியாயமல்லவென்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார்கள். இவ்விதமாய் அவர்கள் கூக்கிலிட்டு தங்கள் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு ஆகாயத்தில் புழுதியை தூற்றி கொண்டிருக்கையில் சேனாபதி அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு வரும்படி கட்டளையிட்டு, அவர்கள் அவனுக்கு விரோதமாய் இப்படி கூக்குரலிட்ட முகாந்திரத்தை அறியும்படிக்கு அவனை சவுக்கால் அடித்து விசாரிக்க சொன்னாங்கன்னா, இயேசுவை கட்டினாங்க பார்த்தீங்களா, அந்தது என்ன அடிக்க சொல்றது சேனாபதி, ரோம சேனாபதி. இயேசுவை அந்த இடத்துல கட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்த கொண்டு போய் அவரை சவுக்கால் அடித்து விசாரிக்கும்படி சொன்னான். கட்டிட்டாங்க அந்த இயேசுவை வைக்கிற இடத்துல. இப்போ சாதாரண ஆள்லாம் நினச்சிருப்பான், ஆண்டவரே அடிக்கப்பட்டிருக்காரு, நமக்கு ஆண்டவரோட அடி வாங்கிறதுக்கு ஒரு பாக்கியம். இயேசு சிலுவைக்கு முன்னாடி செஞ்ச அத்தனை நம்முடைய முன்மாதிரி, சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி செஞ்ச அத்தனை நம்முடைய எடுத்துக்காட்டு. சிலுவையில் செஞ்சது எடுத்துக்காட்டில் என்னுடைய சப்ஸ்டிடியூஷனரி ஒர்க்கு, என்னுடைய பதிலால் வேலை. சிலுவைக்கு முன்னாடி செஞ்ச அத்தனை நான் ஃபாலோ பண்ணணும். சிலுவையில் செஞ்ச எதையுமே நான் ஃபாலோ பண்ணக்கூடாது, ஆசீர்வாதத்தை நான் எடுத்துக்கணும். சொன்னது புரியுதுங்களா? அழுத்த கட்டப்படும்போது அடி வாங்கலை. ஒரு குற்றம் சாட்டப்படாத ஒரு ரோமனை அடிப்பது நியாயமான்னு கேட்குறான். அந்த காலத்தில் ரோம குடியுரிமைன்னா பயங்கர மரியாதைக்குரிய குடியுரிமைங்க. நீங்கள் ரோம குடியுரிமை இல்லைன்னா நீங்கள் நத்திங். அந்த நாட்களில் பெரிய ஆள்பலம் வச்சிருக்கலாம், சொத்து வச்சிருக்கலாம். நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறீங்க, ஏத்தாப்பில் ரோமன் வர்றான், ரோம சாதாரண ஒரு ஆள் வர்றான், அவனுக்கு 2 பெட்டியை கொண்டு வரான். 2 பெட்டி கொண்டு வந்தால் கூட நீங்கள் பெரிய ரிச்சஸ்ட் மேன். இந்த பெட்டியை கொண்டு வந்து உங்கள் தலையில் ஏற்றி 1 கிலோமீட்டர் தூக்கிட்டு போகணும். நீங்கள் ரோம குடியுரிமை இருந்துச்சுன்னா மதிப்பு, ரோம குடியுரிமை இல்லைன்னா நத்திங். ரோம குடியுரிமை சும்மா கிடையாதுங்க. கவர்மெண்ட் உங்களுக்கு பின்னாடி நிற்கிங்க, உங்களுக்கு கேஸ் வாதாடுறீங்க, அந்த கேஸில் உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா சீசருக்கு முன்னாடி நீங்கள் பேசலாம். பவுல் சொல்றாரு பார்த்தீங்களா, நான் சீசருக்கு அபயம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா. சீசருக்கு அபயம் உங்கள் கேஸை வந்து உங்கள் பிரச்சனைங்க டாப் லெவலில் தூக்கிட்டு போகலாம். ஏன்னா நீங்கள் குடியுரிமை, வேதம் சொல்லுகிறது நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குன்னு. நமக்கு ஒரு சிட்டிசன்ஷிப்பு, நம்ம பரலோக சிட்டிசன்ஷிப் உங்களுக்கு இருக்கா? பரலோக சிட்டிசன்ஷிப் இல்லைன்னா நீங்கள் நத்திங்னு அர்த்தம். நீங்கள் எவ்வளோ சொத்து வச்சுருந்தாலும் சரி தான், உங்களை குடும்ப பேர் இருந்தாலும் சரி தான், எவ்வளோ செல்வம் இருந்தாலும் சரி தான், நீங்கள் நத்திங். இன்னொருத்தனுடைய சொத்து, பிசாசுடைய சொத்து நீங்கள். ஆனால் நீங்கள் பரலோக குடிமை இருக்கிறது, இயேசு உங்களை ஆண்டவராக இருக்கிறான்ற உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, உரிமைகள் இருக்குங்க. அந்த நாட்களில் ரோம குடியுரிமை 3 விதத்தில் கொடுத்தாங்க. ஒன்று,
அப்பா ரோமனா இருக்கா, அப்பா சிட்டிசன்ஷிப் இருக்குன்னா உங்களுக்கு தன்னால் கிடச்சிரும். இல்லாட்ட சில சாதனைகள் செய்கிறீங்க, அந்த கவர்மெண்ட்டுக்காக நீங்கள் வேலை செய்யும்போது அந்த கவர்மெண்ட்டுக்காக பெரிய ஒரு தீர செயல் செய்கிறீங்கன்னா அந்த தீர செயலை மதித்து உங்களுக்கு ரோமன் சிட்டிசன்ஸ் கொடுப்பாங்க. இல்லாட்டா அந்த ஊரில் பெரிய பணக்காரராக இருக்கிறாரு, அவரை கைவசப்படுத்துறங்கிறதுக்காக ரோம குடியுரிமை கொடுக்கப்பட்டுச்சு. சிலர் பணம் கொடுத்து வாங்கினாங்க. பணம் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உலகம் மாறலைங்க. இவர் சொல்கிறார், நான் பணம் கொடுத்து வாங்கலை, சம்பாதிக்கலை, நான் பிறந்தேங்கிறார். முதல்ல அடிக்க முடியாம வச்சுருந்தாங்க, அடுத்த நிமிஷம் அவரை உள்ளறையில் கொண்டு போய் அவரை ட்ரீட் பண்ண விதம் வேற. நம்ம சம்பாதிக்கலை, நம்ம சாதனை செஞ்சு பரலோக குடியுரிமை வாங்கலை. என்னைக்கு இயேசு என் ஆண்டவர் ரட்சகரை உள்ளத்தில் வாங்கன்னு சொன்னீங்களோ அந்த நிமிடமே நீங்கள் ஒரு பரலோக சிட்டிசன்ஷிப்பு. உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, ப்ரிவிலேஜஸ் இருக்குது, உரிமைகள் இருக்குது. சுகமாவதற்கு உரிமை இருக்கிறது, செழிப்படைவதற்கு உரிமை இருக்கிறது, தீர்க்காயுசா வாழ்வதற்கும் ரைட்ஸ் இருக்குது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா? பரலோக குடியுரிமை சிட்டிசன்ஷிப் உங்களுக்கு இருக்கா? அப்படின்னா உங்களை வியாதிப்படுத்துவது, உங்களை தரித்திரப்படுத்துவது அநியாயமான காரியம் இல்லைங்க. நீங்கள் நான் பாவம் செஞ்சுட்டேன், நீங்கள் பாவமே செஞ்சிருந்தா கூட பரிசுத்தமாக வாழ்னா கூட நீங்கள் சுகமாவது ரைட்ஸு. அப்போ எப்படின்னா வாழ சொல்கிறீங்களா? அப்படி சொல்லலை. உங்களோட ரைட்ஸ் மாறுவது கிடையாதுன்னு சொல்கிறேன். வாயை திறந்து சொல்லுங்கள், வியாதி என்னுடையதல்ல, பலவீனம் என்னுடையதல்ல, சுகவீனம் என்னுடையதல்ல, சுகம் என்னுடையது, நிறைவு என்னுடையது, தீர்க்காட்சி என்னுடைய சொல்லுங்க. நீங்க சொல்றபடி உங்களுக்கு ஆகும்.